திருக்குறளில் 7 தலைமுறை 7 பிறவி போன்ற கருத்துக்களில் எனக்கு ஐயம் உண்டு. எனக்கு ஐயமின்றி தோன்றியதை நான் கூறுகிறேன். திருக்குறளில் எழுமை, எழுபிறப்பு, எழுமையும் என்று 3 வருகிறது. எழுமை என்பது இறந்த காலம், எழுபிறப்பு நிகழ்காலம், எழுமையும் எதிர்காலம். இதை நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்ள ஒரு வழி உள்ளது. கடிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நொடிமுள் இருக்கும், சிறு நொடிமுள். இந்த நொடிமுள் கடந்து வந்த பாதை எழுமை, கடந்து கொண்டிருக்கும் பாதை எழுபிறப்பு, கடக்க போகும் பாதை எழுமையும். இவ்வாறு நீங்கள் எடுத்துக்கொண்டால் திருக்குறளில் உள்ள அனைத்து குறள்களுக்கும் பொருள் புரியும். அந்த திருக்குறளில் உள்ள எழுமை, எழுபிறப்பு எல்லா குறள்களுக்கும் பொருள் விளக்கம் அடுத்த பதிவுகளில் நான் பதிவு செய்கிறேன். நமது இலக்கியங்களில் பெண்ணின் பருவ பெயர்களை 7ஆக பிரித்துள்ளனர். அதை எழு என்று கூறவில்லை, 7 என்றே கூறப்பட்டுள்ளது. 7 நிலையும் இயம்பும் காலை, பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம், பெண்ணென அப்படி 7ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் 7 என்றே வரப்பட்டுள்ளது. திருக்குறளில் 55வது குறள், தெய்வன் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்று கூறுகிறது. அதில் தொழுது எழுவாள் வருகிறது. அதில் அப்ப 7 மனைவி என்று வரவில்லை, தொழுது எழுவாள் அப்படி அதில் 7 வருகிறது. எழு என்ற சொல்லை நாம் பல இடங்களில் உபயோகிக்கிறோம். எழுந்தினில், தூங்கி எழு, கடலலை எழும்பும், மீண்டும் எழுந்து வருவேன், சூரியன் உதித்து எழுகிறது. எழு என்று இவ்வாறும் பொருள் கொள்ளலாம். 7 பிறப்பு 7 தலைமுறை என்றும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் எழு என்றால் எழு எழு, கீழே விழுந்தவனை எழு என்று சொல்வோம். இல்லை உட்கார்ந்திருப்ப கீழே அமர்ந்திருப்பவர்களை எழும்புங்கள் என்று கூறுவோம். எழு என்ற சொல் அதை குறிக்கும். 7 என்பது உரையாசிரியர் வைத்துள்ளனர்.